வெல்கம் டு யூனிக் வேர்ல்ட் எபிசோட் 11. இதுவரைக்கும் நம்ம பார்த்த கதையில் இன்றைக்கி ஒரு விவசாயியை பற்றி ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி எப்போ நைட்டில் ஒரு வயக்காட்டுக்காக தண்ணி பாய்ச்சறதுக்காண்டி இரவு நேரத்தில் போயிருக்கிறார். போகும்போது அவர் காலில் முள் குத்துற மாதிரி இருந்தது. அவனே விவசாயிகள் என்ன பண்ணுவோம், அந்த இருட்டுக்குள்ளே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே காலை அப்படியே தேய்ச்சிருக்கிறாரு. ஏதோ வளவலன்னு இருக்குன்ட்டு போயிட்டார். போய் தண்ணி பாய்ச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் அவர் காலையில் வீட்டுக்கு போயிடுறாரு. திருப்பி அதே மாதிரி ஈவினிங் அடுத்து வரும்போது கொஞ்சம் வெளிச்சத்தோடு வந்திருக்கிறாரு. அந்த டயத்தில் போகும்போது அந்த இடத்துல போகும்போது அவருக்கு இந்த ஞாபகம் வந்துருக்கு, கணக்குள்ளே தான் நமக்கு முள் குத்துச்சு மாதிரி இருந்துச்சுன்ட்டு. அதை போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாம்பு செத்து கிடக்கு. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு முள் குத்தலை, நம்ம பாம்பு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சோன்னே அவருக்கு அவர் உடம்புல உள்ள அந்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதை உடனே அவர் அப்படியே மயக்கம் போயிருந்தால் கூட போயிருந்த அவர் நண்பர்கள் அவரை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றிட்டாங்க. அப்போ டாக்டர் சொன்னது, எப்படி சார் இவருக்கு இவ்வளோ நேரம் அதை விஷம் இப்போ மட்டும் எப்படி ஆயிடுச்சுன்னா, அதுதான் வில் பவர்ன்ற. அதாவது அவர் இப்போ அந்த முள்ளை நினச்சிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே ஒரு பாம்புன்னு நினைக்கும் போது தான் அவருக்கு அந்த ஒரு பயம் அவர் மயக்கம் போட்டு இருந்தார். ஸோ நம்ம வில் பவர் நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் யோசிக்கிறோமோ அவ்வளோ பாசிட்டிவாக நம்ம பிரெயினும் பூஸ்ட் ஆகும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ்.